வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் 8th லெவல் எக்ஸாமுக்கெல்லாம் வரக்கூடிய பொது அறிவு வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோவில் நான் ஒரு 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 25 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்காங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளது? ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்றேன். ஜெனீவா உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமையிடம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. உலக சுகாதார நிறுவனம்னா அதோட மெயின் தலைமையிடம் இருக்கக்கூடிய இடம் ஜெனீவா. அடுத்தது உலக வர்த்தக அமைப்பின் தலைமையிடம் எங்குள்ளது? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், வர்த்தக அமைப்பு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஜெனீவாவில் தான் இருக்குது, சுவிட்சர்லாந்தில். மெயினாக உலக வர்த்தக அமைப்பு சுவிட்சர்லாந்து, ஜெனீவா. உலக சுகாதார அமைப்பு மண்டலத்தின் தலைமையிடம் இந்தியாவில் எங்கு உள்ளது? புதுதில்லி. இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். அமைப்பு மண்டலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இடம் புதுதில்லி. ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டை சர்வதேச மகளிருக்கான ஆண்டாக அறிவித்தது? ஆயிரத்தி 1975. இந்த ஆண்டு தான் ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்த ஆண்டு. நீங்கள் நெட்டில் பார்த்தா வேறு மாதிரி வரும். இது வந்து புக்கில் இருக்கக்கூடியது. அவங்க வந்து ஜஸ்ட்டு அறிவித்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச மகளிருக்கான ஆண்டாக 1975 தான் அறிவித்தாங்க. ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டை சர்வதேச ஒட்டகங்களின் ஆண்டாக அறிவித்தது? ரெண்டாயிரத்தி 24. அதாவது போன வருஷம் இருக்கு இல்லையா? ஐக்கிய நாடுகள் வந்து ஷார்ட்டாக ஐநா சபைன்னு சொல்லலாம். ஸோ ஐநா சபை வந்து எந்த ஆண்டை சர்வதேச ஒட்டகங்களின் ஆண்டாக அறிவித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 தான் சர்வதேச ஒட்டகங்களின் ஆண்டாக அறிவித்தது. அப்போ 2025 அப்டேட் பண்ணுறேன், அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஆண்டு ஐநா சபை எந்த ஆண்டாக அறிவிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டு. தேவையான எழுதி வச்சுக்கோங்க. சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆண்டாகவும் அறிவித்திருக்கு, கூட்டுறவு ஆண்டு. கூட்டுறவு ஆண்டு 2025க்கு. இது ரெண்டும் முக்கியமான விஷயம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டை சர்வதேச சிறுதானியங்களின் ஆண்டாக அறிவித்தது? ரெண்டாயிரத்தி 23. சிறுதானியங்களின் ஆண்டு 2023. எந்த நாள் சர்வதேச பெண் குழந்தைகளின் தினமாக கொண்டாடப்படுகிறது? அக்டோபர் 11. இந்த தினம் பார்த்தீங்கன்னா சர்வதேச பெண் குழந்தைகளின் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பின் தலைமையிடம் எங்குள்ளது? அதாவது யுனெஸ்கோவோட தலைமையிடம் எங்குள்ளது? பாரிஸ், பிரான்ஸ்.
தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம். இது வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின், தெரிஞ்சு வச்சுக்காங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம். புதுதில்லி. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமையிடம் எங்குள்ளது? சீனாவில் இருக்கு. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமையிடம் சீனாவில் இருக்கு. பாரத ஸ்டேட் வங்கியின் தலைமையகம் எங்குள்ளது? மும்பை. எந்த நாள் தேசிய மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது? இந்த டேவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுவும் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில், டிஎன்பிஎஸ்சியில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. எந்த நாள் தேசிய மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 10 தான் தேசிய மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சோப்தார், வாட்ச்மேன் இது போல் எக்ஸாமுக்கு உரிய ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 எக்ஸாமுக்குமே அவங்கவுங்களுக்கு தேவையான மாதிரி கண்டென்ட்டு ஸ்கூல் புக்லேருந்து ஸ்டாண்டர்டாக எடுத்து கொடுத்துருக்கோம். டிஎன்எஸ்டிசி டிரைவர் எக்ஸாமுக்கு வந்து கொஸ்டின்ஸ் ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸ்டின்ஸும் இருக்குது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 எக்ஸாமுக்கும் ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதெல்லாம் அனலைசிஸ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு வந்து டைப் பண்ணியே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் தலைமையகம் எங்குள்ளது? மும்பை. ஆர்பிஐயோட தலைமையகம் இருக்கக்கூடிய இடம் மும்பை. இந்திய அரசாங்கத்தின் வங்கியாளர் யார்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்திய அரசாங்கத்தோட வங்கியாளர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரூபாய் நோட்டுகள்லாம் வெளியிடுறது இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். லாப நோக்கத்தில் செயல்படாத வங்கி எது? அதுவும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். இந்திய ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் வங்கி நம்மளோட சொன்ன ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? (2005) தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2005. ஐநா அறிவித்த சர்வதேச ஆண்டுகளை பொறுத்துக. ஆல்ரெடி சில ஆண்டுகள் பார்த்தோம். அது இல்லாமல் சில முக்கியமான ஆண்டுகள் இதில் இருக்குது. இதை அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்கள். இது டைரெக்டாகவே ஆன்சர் இருக்குது. 1979 சர்வதேச குழந்தைகளுக்கான ஆண்டு. 75 வந்து மகளிருக்கு பார்த்தோம். அப்படியே 79 பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான ஆண்டு. உறைவிடம் வழங்கும் ஆண்டு 1987. 2010 சர்வதேச பல்லுயிர் ஆண்டு. 2011 என்னன்னா சர்வதேச இளைஞர்களுக்கான ஆண்டு. இந்தியாவின் தலைநகரம் எது? இந்தியாவோட தலைநகரம் புதுதில்லி. தமிழ்நாட்டின் தலைநகரம் எது?
சென்னை. சார்க்கின் நிரந்தர தலைமையகம் எங்கு உள்ளது? காத்மாண்டு. இந்திய உணவுக் கழகம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆயிரத்தி 1965. இந்திய உணவுக் கழகம் அமைக்கப்பட்ட ஆண்டு. இந்திய உணவுக் கழகத்தின் தலைமையகம் எங்குள்ளது? புதுதில்லி. எஃப்சிஐ அப்படின்னா ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. அதுதான் இந்திய உணவுக் கழகம். அதோட தலைமையகம் இருக்கக்கூடிய இடம் புதுதில்லி. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? அதுவும் புதுதில்லி தான். 15 நீதிபதிகளை கொண்ட சர்வதேச நீதிமன்றம், அனைத்துலக நீதிமன்றம் அல்லது தேசம் கடந்த நீதிமன்றம் எங்கு உள்ளது? நெதர்லாந்து ஹேக். இந்த பிளேஸில் தான் இருக்குது சர்வதேச அனைத்துலக நீதிமன்றம். இந்த 25 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.